ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு பாய் விட்டு எம்டி குஸ்கா தாங்க இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் பொன்னி அரிசி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நான் 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேங்க ஒரு கால் மணி நேரமாக. இப்போது அதுக்கு தேவையானது 2 தக்காளி, பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 8, அப்புறம் புதினா மல்லி ஒரு கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தேவையான அளவு, அப்புறம் தயிர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சாச்சுங்க. குக்கர் வச்சு நெய் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். பிரிஞ்சி இலை இருந்தால் போட்டுக்கோங்க, பிரிஞ்சி இலை இல்லை அதனால் நான் போடலை. இப்போ வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சது. இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் போட்டு இப்போ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாப்பாடு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தேட்லேயே பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா இப்போது பச்சை மிளகாவும் போட்டாச்சுங்க. போட்டு இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். இது சட்டுன்னு ஒரு 3 நிமிஷம் போதுங்க இந்த சாப்பாடு செய்யறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு கைப்பிடி புதினா மல்லி, கல்லுப்பு கொஞ்சம் வணங்குறதுக்கு போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ நான் தயிர் ஊற்றிக்கிறேன். தயிரும் ஊற்றி இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மசாலாவோடு நல்லா மிக்சிங் ஆகி வரட்டும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டேங்க அரிசியில். இப்போ அந்த அரிசி அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த டம்ளரில் நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். நார்மலாகவே நான் 4 டம்ளர் தண்ணி இப்போ வச்சுருக்கேன். நம்ம வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்தோம்னா அதில் 1.5 டம்ளர் வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. பாஸ்மதி அரிசிக்கும் அதே மாதிரி தான் நான் வைப்பேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கர் மூடி வச்சாச்சுங்க. விசில் போட்டாச்சு. நான் வந்து நார்மலாக சாப்பாட்டு அரிசினா ஒரு 3 விசில் விடுவேங்க. தாளிச்ச சாப்பாடு இந்த மாதிரியெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால். இப்போ நான் 3 விசில் தான் விட்டுருக்குறேன். இந்த பக்கம் சில்லிக்கே ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு நம்மளுக்கு சூப்பராக எவ்வளோ பொழுன்னு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு வந்து நான் ஒரு எம்டி தால்ச்சா தாங்க செஞ்சுருக்கேன். இந்த குஸ்கா சாப்பாட்டுக்கு இந்த தால்ச்சா சூப்பராக இருக்கும். சில்லியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வேலை சந்திக்கலாம். பாய்.